அனைவருக்கும் வணக்கங்க. இவன் பேர் முருகன். இவன் வந்து செங்கல்பட்டில் அண்ணா சாலைங்கிற ரோட்டில் மஸ்தான் பெட் கடையில் வேலை செய்கிறவன். இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு பேக் சைடில் குப்பை தொட்டியில் தெரு நாய்ங்க குட்டி போட்டு நிறைய தெரு நாய் இருக்குது. அங்கே சாப்பாடு கொஞ்சம் போடுறனால அங்கே இருக்குது. இந்த குப்பையில் பிறக்கிக்கிட்டு அந்த குட்டிங்களுக்கு இவன் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். ரெகுலராக செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான்னா இதில் இந்த ஸ்பெஷலாக இந்த குட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. இதனோட மெசேஜ் வந்துட்டு தேவிங்கிறவங்க இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் வள்ளிபுரத்தில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் வந்து அவங்க நளினி மேம்க்கு சொல்லி நளினி மேம் எனக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 22 கம்ப்ளைண்ட் கொடுத்து 24 எஃப்ஐஆர் எங்கள் கைக்கு கிடச்சி அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது எல்லாமே. இவன் இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த ஏரியா மக்களே பார்த்து எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்களாம்மா. அதை கொஞ்சம் நீங்கள் கேளுங்க. அவர் ஜெயந்தியோட பிள்ளையா நீங்கள்? ஆனால் கண் கூட பார்த்துருக்கீங்க. ஒரு 1:30 மணிக்கு வந்தேன். போயிட்டு வந்தேன். வந்து நான் வண்டியை செக் பண்ணிருந்தேன். வண்டி இங்க நிறைய காணா போகுது. விட மாட்டேன், பயப்படுது. இவன் அப்படி இது பண்ணி பின்னாடி உங்களுக்கே தெரியும் அடையாளம். ஓ, இததான் அப்படி பண்ணானா? பெரிய நாய் வந்து இந்த நாய் இங்க இருந்துச்சு. இந்த நாய் செக்ஷன்ல பண்ணிருந்தா அந்த நாய் மடியில இருந்தது. ஐயோ, அதுக்கப்புறம் வந்து அடிக்கும் போதுதான் ஓடுனது. அங்க போயிட்டு அவன் கண்ணாடி பாட்டில் தூக்கணும். நீங்க அடிச்சிட்டீங்க. அவன் உங்களை கண்ணாடி பாட்டில் தூக்கி அடிக்க வரானா? இந்த தம்பி பேசுனதை கேட்டிங்களா? அவன் வந்துட்டு இப்படி வந்துட்டு எல்லார்கிட்டையும் இப்படி தான் நடந்துக்கிறாங்கன்னு இன்னும் ஒரு 3 லேடிஸ் வந்திருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்களும் வந்துட்டு நேரில் பார்த்த சாட்சிகள். இந்த குட்டி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இப்போதைக்கு. பிழைக்குமா என்னங்கிறது தெரியல. இந்த தெரு நாய்ங்க வந்துட்டு ஆடு பிடிக்குது, மாடு பிடிக்குது, இது பண்ணுது, அதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஷம் வச்சு கொள்கிறாங்க. கோழி பிடிக்குது அன்னுட்டு விஷம் வச்சு கொள்கிறாங்க. இவனுங்களை யார் விஷம் வச்சு கொல்லுறது அப்படிங்கிறது தெரியலங்க. நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க.